கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். மனம் விசனம் அடையும் பொழுது பல வேளைகளில் நீங்கள் யோசிக்கிறீர்கள், நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன்? நான் யாருக்காக வாழ வேண்டும்? நான் பிறந்ததினால் யாருக்கு பலன், யாருக்கு பயன் என்று பல வேளைகளில் கேள்விகளை கேட்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டீர்கள். வாழ்க்கையில் எங்கோ சில விரக்திகள், விசனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகளை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து போய் இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 135 4வது வசனம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலே இரட்சகர் இயேசுவை தன் சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் கர்த்தர் தமக்காகவும் தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொள்ளுகிறார். அது எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள். தமக்கு சொந்தமாக. என் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எனக்கு சொந்தமானது. என் கையில் இருக்கிற ஒரு பேனா இது என் சொந்தமானது. என் வேதம் எனக்கு சொந்தமானது. நான் பயன்படுத்துகிற டயரி அது எனக்கு சொந்தமானது. இது எல்லாமே என்னுடையது என்று நான் உரிமை பாராட்டுவது போல ஆண்டவர் உங்களை தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று உரிமை பாராட்டுகிறார். தமக்காகவும் தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். என் வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த இரட்சகர் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி பிசாசின் கையிலிருந்து உங்களை தனக்காக வாங்கி கொண்டார். வேதம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் அவருக்காக வாங்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தத்தை விலைக்கிரயமாய் பிதா கொடுத்து உங்களை தமக்காக தனக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டார். பூமியிலே உங்களை கைவிட மாட்டார். இந்த புவி வாழ்க்கை முடிந்த பின்பு பரலோகத்திற்கும் தனக்கு சொந்தமாய் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஒரு பயணத்திலே நீங்கள் பயணிக்கிறீர்கள். பஸ்ஸோ, ட்ரெயினோ அல்லது ஆகாய விமானமோ. நீங்கள் விமானத்திலிருந்து இறங்கினவுடன் எந்த பெல்ட்டில் உங்களுடைய பொருள் வருகிறது என்று போய் பார்த்து அந்த பொருளை சரியாக எடுத்துக்கொண்டு போவீர்கள். சிறிய சூட்கேஸ் தானே, சிறிய பேக் தானே என்று விட்டு போகவே மாட்டீர்கள். அதே போலதான் ஆண்டவர் பூமியிலே தனக்கு சொந்தமாய் உங்களை வாங்கி கொண்டவர் இந்த புவி வாழ்க்கை முடிகிற வரைக்கு உங்களை பத்திரமாய் கொண்டு வந்து தன்னுடைய பரலோக ராஜ்யம் சேர்க்கிற வரைக்கும் உங்களை சொந்தம் கொண்டாடுகிறார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்காக வாழாது வாழ்க்கையை வீணெடுத்திருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவருக்கு சொந்தமான நீங்கள் உங்களுக்கு சொந்தமான வழிகளிலே நடக்கக்கூடாது. உங்களுக்கு பிரியமான பாதைகளிலே நடக்கக்கூடாது. நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மன திருப்தி இருக்கும், அமைதி இருக்கும், விரக்தி இருக்காது. இன்றைக்கு நான் அவருக்கு சொந்தம் என்று இந்த நாளெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். மனம் நிறைவாயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரே. ஆண்டவர் இயேசுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் எங்களை வாங்கி கொண்டீரே, மீட்டு கொண்டீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை அறிந்து உமக்காகவே வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இந்நாள் வரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த போதுமானவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வலதுகரத்தை நீட்டி அவர்களை எப்போதும் உமக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருக்கு உரியவர்கள். ஆகவே ஒருபோதும் மனம் தளராதிருங்கள். தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். இதனால் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.